ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரவணகுமார். வெல்கம் டு பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். இன்றைக்கி நம்ம அண்ணா நகர் வந்திருக்கோம். ஒரு 1 கிலோவாட் ஆஃப் கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட்மேன் 1 கிலோவாட்டும் வாரியில் பைஃபேஷியல் பேனல், இந்த பேனல் தான் நம்ம போடுறோம். பைஃபேஷியல் உங்களுக்கு தெரியும், ஒரு டபுள் சைடு உங்களுக்கு கரண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும். இதான் அந்த பேனல் அன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஈஸ்ட்மேன் ஏன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த ஈஸ்ட்மேன் இன்வெர்ட்டர் நம்ம ஏன் பண்ணுறோன்னா, மற்ற 1 கிலோவாட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோவாட் இன்வெர்ட்டரில் 700 வாட்ஸ் லோடு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஈஸ்ட்மேன் இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோவாட், அதாவது 100% லோடு ஃபுல்லாக கொடுக்கலாம். நான் இது ஒரு லோட் டெஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடுறேன், பாருங்கள், உங்களுக்கே அந்த ப்ரூஃப் தெரியும். நீங்கள் ஒரு 1 கிலோவாட் வாங்குறீங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் உங்களுக்கு நல்ல இன்வெர்ட்டராக இருக்கும். நான் சஜஸ்ட் பண்ணுறேன், 100% சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் இதை வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா வாரி பைஃபேஷியல் 545 மோனோ பர்க் ஆஃப் கட் பேனல். நீங்கள் இனிமேல் உங்களுக்கு பேனல் வாங்கினீங்கன்னா மோனோ பர்க் ஆஃப் கட் பேனலாக வாங்குங்க. பாலிலாம் அவுடேட்டட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கேல்வனைஸ்ட் ஜிஐ ஸ்ட்ரக்சர், ஸ்கொயர் டியூப் ஸ்ட்ரக்சர் தான் போட்டுட்ருக்கோம். அதை இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி ஸ்ட்ரக்சர் கூட ஜிஐயாக போடுங்க, யாருமே எம்எஸ்சில் பண்ணாதீங்க. எம்எஸ்னால் லெக்கு சீக்கிரமாக துரு பிடிச்சிரும். பேனல் மேலே ஏற்றி வைக்கிறோம், ஃபஸ்ட்டு பேனல். அதேமாதிரி கிளாம்ப்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ண கிளாம்ப்ஸ் எல்லாமே அலுமினியம் கிளாம்ப் தான். நட்டு எல்லாமே எஸ்எஸ் ஆலன் போல்ட்டு தான் யூஸ் பண்ணோம். ஏன் ஆலன் போல்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நீங்கள் த்ரெட்டட் நட்டு வச்சிங்கன்னா பேனலை டேமேஜ் பண்ணும். அதே மாதிரி இது 50 விஓசினால் 55 விஓசினால் நம்ம பேரலல் கனெக்ஷன் தான் கொடுக்கணும். பேரலல் கனெக்ஷனுக்கு ஒயர் ஜாயிண்ட் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி 2-in-1 அவுட் கனெக்டர் போட்டு தான் நம்ம இந்த கனெக்ஷன் கொடுக்கணும். ஜாயிண்ட் அடிக்கும்போது உங்களுக்கு டிசி லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கனெக்டர் போட்டு தான் கொடுக்கணும். அவ்வளோதான். 2 பேனல் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓவராலாக டாப் வியூ பார்க்குறோம். உங்களுக்கு 2 சைடும் சென்டரில் டேங்க் இருக்குது. அந்த டேங்க் பக்கத்தில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ கீழே போய் இன்வெர்ட்டர் பார்க்கலாம். இதான் ஈஸ்ட்மேன். ஆல்ரெடி இந்த இன்வெர்ட்டர் பற்றி நிறைய போட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி இன்வெர்ட்டர் வேணும்னா கால் பண்ணுங்கள், பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். ஆக்சுவலாக இது ஒரு கன்வர்ஷன் கிட் கேட்டார். ஏன் சார்ஜ் கண்ட்ரோலருக்கு காசு வேஸ்ட் பண்ணுறீங்க, நான் இன்வெர்ட்டராகவே நான் கொடுத்துட்டேன். டிசிடிபி போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா கால் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள். பாய்.